வருங்கால மேல்நிலைப்பள்ளி ஆசிரியர்களுக்கு அன்பு கலந்த அன்பு வணக்கம். பிஜி டிஆர்பி தேர்வுக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா 30 நாள் இருக்கும்பா. புரிச்சா? இந்த தேர்வுக்கு ரொம்ப முக்கியமான தேர்வு என்ன? தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். புரிச்சா? தமிழ் தகுதி தேர்வும்பா. புரிச்சா? இந்த தேர்வில் சொல்கிறேன் 10 கேள்வி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோவில் வரப்போகுது. வீடியோவை ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள். உங்கள் நண்பர்கள் சொந்தக்காரங்க யாராவது மறக்காமல் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். புரிச்சான்பா? ஷேர் பண்ணால் தான் அடுத்தடுத்து தொடர்ச்சியாக அந்த வீடியோ போட முடியும். புரிச்சா? அதே மாதிரி வரக்கூடிய பிஜி டிஆர்பி தேர்வில் கண்டிப்பாக தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் ஃபுல் மார்க் எடுத்து கண்டிப்பாக வரக்கூடிய 2026 நிச்சயமாக நான் பிஜி டிஆர்பியில் செலெக்ஷன் ஆவன்னு நினைக்கிறவங்க தன்னம்பிக்கையும் கூட மறக்காம லைக் பண்ணுங்கள். நிச்சயமாக சொல்கிறேன், இந்த முறை கண்டிப்பாக சொல்கிறேன், நீங்கள் பிஜி டிஆர்பியில் கிளியர் பண்ணிடுவீங்க. புரிஞ்சா? நம்பிக்கையோடு இருந்தால் நிச்சயம் நான் வந்து கிளியர் பண்ணிடலாம்பா. புரிஞ்சா? அதே மாதிரி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். புரிஞ்சாம்பா? நான் சொல்லக்கூடிய நிச்சயமாக சொல்கிறேன், கையில் ஒரு நோட்டு எடுத்துங்க, கையில் ஒரு பேன் எடுத்துங்கப்பா. புரிஞ்சா? ஏன்னா நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமே ரொம்ப 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 முக்கியமான விஷயம்பா. புரிஞ்சா? அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள். மொபைலை ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க, ஒரு நோட் ஒன்று எடுத்துக்கங்க, ஒரு பேன் எடுத்துங்க. சரியா? அதே மாதிரி இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ தயவு செஞ்சு பார்த்துட்டு போயிருங்க. 10 கேள்வி இதில் இந்த மட்டும்தான் வரும். புரிஞ்சா? இதை தவிர வேறு எதுவும் கேட்கவே மாட்டாங்க. நான் இப்போயே கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு வந்து கொடுத்துட்டேன். 10 கேள்வி வந்து கண்டிப்பாக வந்து கொடுத்துட்டேன். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்க. சரியா? ஆரம்பிக்கலாமா? வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். முதல் கேள்வி பாருங்கள். 8 தொகை நூல்களுள் முதலாவது வைத்து எண்ணப்படும் நூல் எது? புரிஞ்சா? 8 தொகை நூல் எது? நற்றிணை, நல்ல குறுந்தொகை, ஒத்த 18 ஓங்கு பரிபாடல், கற்றிருந்தும் களியோடு அகம் புறம் என்ற இத்திறந்த 8 தொகை. புரிஞ்சா? அப்போ வந்து 8 தொகை நூல்களுள் முதலாவது வைத்து என்னப்படும் நூல் எது? நற்றிணை. புரிஞ்சாமா? நற்றிணை தான் வந்து 8 தொகை நூல்களில் முதலாவது வைத்து பாடப்படும் நூல். புரிஞ்சான்பா? அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நெடுந்தொகை என அழைக்கப்படும் நூல் எது? எது? அகநானூறு. புரிஞ்சாமா? அகநானூறு. அடுத்து பாருங்க, அகத்தினையும் புறத்தினையும் சார்ந்த 8 தொகை நூல் எது? இந்த மாதிரி கேள்வி கூட கேட்கலாம். எது? பரிபாடல். புரிஞ்சாமா? அதே மாதிரி அகத்திணை சார்ந்த நூட்கள் எது? என்ன நூல்? அகத்திணை சார்ந்த அகநானூறு, ஐங்குறுநூறு, நற்றிணை, கலித்தொகை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குறுந்தொகை. புரிஞ்சான்பா? அப்புறம் அடுத்த கேள்வி கேட்பாங்கன்னா குறுந்தொகையை தொகுத்தவர் யார்? பூரிக்கோ. குறுந்தொகை தொகுத்தவர் யார்? பூரிக்கோ. புரிஞ்சாமா? இந்த கேள்வி எழுத. அதே மாதிரி அகநானூற்றின் சிற்றல்லை என்ன, பேரல்லை என்ன? புரிஞ்சாமா? அகநானூற்றின் சிற்றல்லை என்ன? 13, பேரல்லை 31. இந்த கேள்வி ரெகுலராக வந்து கேட்குற கேள்வி, கண்டிப்பாக கேட்க சான்ஸ் இருக்குது. மறக்காமல் எழுதி வச்சுங்க. சரியா? அதே மாதிரி குறுந்தொகையின் சிற்றல்லை என்ன, பேரல்லை என்ன? என்னது? சிற்றல்லை 9, பேரல்லை 12. அடுத்த கேள்வி பாருங்க, அதாவது கலித்தொகை. கலித்தொகை தொகுத்தவர் யார்? இந்த கேள்வி கேட்பாங்க. நல்லாதுவனார். புரிஞ்சான்பா? நல்லாதுவனார். புரிஞ்சான்பா? அதே மாதிரி புறநானூறு தொகுத்தவர் யார், தொகுப்பித்தவர் யார்னு கேட்பாங்க. அறியப்படவில்லை. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி வீரம் சார்ந்த பாட்டு சில வந்து பாட்டு கொடுத்துருவாங்க. நீங்கள் இந்த பாட்டு படித்த உடனே அது வீரம் சார்ந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு கேள்வி அட்டன் பண்ணும்போது ஒரு முறைக்கு 2 முறை படிக்கணும். புரிஞ்சா? படித்தாதான் நமக்கு விடை தெரியும். அப்படி வீரம் சார்ந்த மாதிரி வந்துச்சுன்னா அந்த கேள்வி கட்டாயமாக வந்து புறநானூறு தான் இருக்கும் வாய்ப்பு உண்டு. அதை ஞாபகம் வச்சுங்க. புரிஞ்சா? புறநானூறு மார்க் பண்ணிடுங்க. புரிஞ்சா? இல்லை காதல் அந்த மாதிரி ஏதாவது மாதிரி வந்துச்சுன்னா அது குறுந்தொகையாக இருக்கலாம், இல்லை கலித்தொகையாக இருக்கலாம். ஏன்னா வந்து நீங்கள் வந்து மேக்ஸிமம் அதுதான் வந்து கொடுப்பாங்க. கண்டிப்பாக ஞாபகம் வச்சுங்க. புரிஞ்சா? அடுத்த கேள்வி பாருங்கள். அகத்தினையும் புறத்தினையும் சேர்ந்து கூறும் 8 தொகை நூல். இப்போ தான் பார்த்தோம். என்ன நூல்? பரிபாடல். புரிஞ்சா? அதாவது அகத்தினையும் புறத்தினையும் சார்ந்த 8 தொகை நூல் இது பரிபாடல். புரிஞ்சா? இதிலே பாருங்கள். அதே மாதிரி நற்றினை தொகுத்தவர் வந்து யார்? நற்றினையை தொகுத்தவர் யார்? அறியப்படவில்லை. தொகுப்பித்தவர் பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் வழுதி. புரிஞ்சாங்க? பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் வழுதி. புரிஞ்சாங்க? அதே மாதிரி ஐங்குறுநூறை தொகுத்தவர் யார்? யாரு? கூடலூர் கிழார். புரிஞ்சான்பா? அதே மாதிரி ஐங்குறுநூறை பாடிய புலவோர் எவ்வளோ பேர்? 5 பேர் நண்பா. புரிஞ்சா? 18 எந்த நூல்? 18 புறம் சார்ந்த நூலை வந்து பாடுறது. புரிஞ்சா? புறம் சார்ந்த நூலை பற்றி பாடுறது தான் இந்த 18. புரிஞ்சான்பா? இப்போ இதுக்கான விடை என்ன? அகத்தினையும் புறத்தினையும் சார்ந்து கூறும் நூல் இது பரிபாடல். புரிஞ்சா? இது கண்டிப்பாக கேட்க சான்ஸ் இருக்குது. நோட் பண்ணி வச்சுக்கேன். இப்போ நான் சொல்லக்கூடிய கொஸ்டின் ஒவ்வொன்றையுமே நோட் பண்ணும். ஏன்னா கண்டிப்பாக இதில் தான் கேள்வி வரும். அதையும் நான் சொல்லி முடிச்சேன்ப்பா. புரிஞ்சா? அடுத்த கேள்வி பாருங்கள். தவறான இணையை தேர்வு செய்ய. நல்லா கவனிச்சுக்கங்க. தவறான இணை. கேள்வி படிக்கும்போது பொருந்தாதவற்றை தேர்வு செய்க. புரிஞ்சா? இவற்றில் சரியானது இல்லாதது எது? புரிஞ்சா? கேள்வியை ஒரு டைமுக்கு 2 டைம் படிச்சுக்கங்க. புரிஞ்சா? ஏன்னா வந்து கேள்வி தான் முக்கியம். ஏன்னா நிறைய பேர் தவறு செய்கிறது. அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணுற ஒரு சின்ன மிஸ்டேக் என்ன, கேள்வியை தவறாக வந்து புரிஞ்சுக்கிறது தான். புரிஞ்சா? இப்போ இந்த கொஸ்டினை மாற்றி கேட்குறாங்க வச்சுக்கோங்க. இந்த கொஸ்டின் அகத்தினையும் புறத்தினையும் சேர்ந்து கூறும் 8 தொகை நூல் இல்லாததுன்னு கேட்குறாங்க. புரிஞ்சா? அந்த மாதிரி கேள்வி இல்லை, ஆனால் இல்லாதுன்னு கேட்குறாங்க. புரிஞ்சா? அப்போ நம்ம அந்த கொஸ்டின் ஒரு டைம் யோசிக்கணும். அதனால் கொஸ்டின் படிக்கும்போது ஒரு டைமுக்கு 2 டைம் நல்லா படிச்சுக்கோங்க. படிச்சுட்டு ஆன்சர் பண்ணுங்கள். புரிஞ்சா? ஓகே. இப்போ அடுத்த கொஸ்டின். தவறான இணையை தேர்வு செய்க. டக்குன்னு விடையை சொல்லுங்க அப்போ. டக்கு 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 டக்குன்னு
அதாவது முல்லைத்திணை இதுதான் வந்து தவறான இணைன்பா. புரிஞ்சா? தவறான இணை. புரிஞ்சா? இது என்னன்னா, அதாவது ஐங்குறுநூறு மொத்தம் 5 புலவர் வந்து பாடியிருப்பாங்க. 5 புலவர் வந்து பாடியிருப்பாங்கன்னு சொன்னேன். இப்போ இதில் வந்து குறிஞ்சி பாடியவர் கபிலர். புரிஞ்சா? இது கூட கேட்கலாம். அதாவது ஐங்குறுநூற்றில் குறிஞ்சி திணையை பாடியவர் யார்? கபிலர். முல்லைத்திணையை பாடியது, முல்லைங்கிறது என்ன? காடும் காடு சார்ந்த பகுதியும். புரிஞ்சா? அப்போ யாருங்க? பேயனார். புரிஞ்சா? மருதம் நிலையை பாடியவர் யார்? ஓரம் போகியார். நெய்தல் திணையை பாடியவர் அம்மோவனார். புரிஞ்சா? அப்போ பாலைத்திணையை பாடியவர் யார்? ஓதல் நந்தையார். புரிஞ்சா? அதே மாதிரி கலித்தொகை, இதையும் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறோம். கலித்தொகையின் குறிஞ்சி கலியை பாடியவர் யார்? கபிலர். முல்லை கலியை பாடியவர் சோழன் நல்லூர்திறன். அதே மாதிரி மருதக்களியை பாடியவர் மருதனின் நாகனார். நெய்தல் களி பாடியவர் நல்லாதுவனார். பாலைக்களி பாடியவர் பெருங்கடுங்கோ. புரிஞ்சா? இதுலேருந்து கண்டிப்பாக வந்து சொல்கிறேன், நான் இப்போ சொன்னதுலேருந்து கண்டிப்பாக சொல்கிறேன், 2 கேள்வி. புரிஞ்சா? அட்லீஸ்ட் ஒரு கேள்வியாவது நிச்சயமாக வந்துடும். புரிஞ்சா? அதனால் இப்போ இந்த நான் சொன்ன இந்த 3 கொஸ்டினில் நான் சொன்ன டீட்டெயில் நிறைய கொஸ்டின் சொல்லியிருப்பேன். கண்டிப்பாக சொல்கிறேன், ஒரு கேள்வி உறுதி கண்டிப்பாக வரும். சரியா? அடுத்த கேள்வி பாருங்கள். பின்வற்றும் தவறானவற்றை தேர்வு செய்க. தவறானவற்றை தேர்வு செய்க. புரிஞ்சா? இதுல தவறானது டக்குன்னு சொல்லுங்க அப்போ. விடை என்ன? கம்பரை ஆதித்த வள்ளல் வந்து யாரு? சடையப்பா வள்ளல். புரிஞ்சா? சரி, ஓகே. கம்பர்னு சொன்னா என்ன வரும்? ராமாயணம் வரும். புரிஞ்சா? கம்பர் ராமாயணத்துக்கு கிட்ட பெயர் என்ன? ராம அவதாரம். புரிஞ்சா? கம்பர் எங்க பிறந்தாரு? தோமுத்தூரில் பிறந்தார். புரிஞ்சா? சரஸ்வதி அந்தாதி 7 திருக்கை வழக்கம். புரிஞ்சா? போன்ற நூற்கை ஏற்றியவருங்க கம்பர். கம்பரது காலம் என்ன? 12ஆம் நூற்றாண்டு. புரிஞ்சா? 12ஆம் நூற்றாண்டு. கம்பரின் காலம் 12ஆம் நூற்றாண்டு. இந்த கேள்வி கொடுக்கலாம். கம்பரின் காலம் டேஸ் 12. அதாவது சரஸ்வதி அந்தாதி என்னும் நூலை எழுதியவர் யார்? நம்மளுக்கு அந்த நேரம் கன்ஃபியூஸ் வரும். இப்போ நமக்கு டக்குன்னு ஞாபகம் வரும். அப்போ நீங்கள் யார் டக்குன்னு மதியம் சொன்ன ஞாபகம் தான். ஓகே, சரஸ்வதி ஆயிட்டு கம்பர். புரிஞ்சா? கம்பர் எங்கே பிறந்தார்? தோமூத்தூரில் பிறந்தார். கம்பர் கிட்ட பேர் என்ன? ராமாவதாரம். கம்பராம எத்தனை காண்டங்கள் உள்ளது? 6 காண்டங்கள் உள்ளது. புரிஞ்சா? இந்த மாதிரி கேள்வி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அதே மாதிரி அதில் ரெகுலராக கேட்குற ஒரு கொஸ்டின் இருக்குது. விற்பெரும் தடந்தோல் வீர வீங்கனின் இலங்கை வைப்பி நட்பெரும் தவத்தாலாய் நங்கை கண்டோன். இந்த வரிகள் எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு? இந்த கேள்வி வந்து ரெகுலராக வந்து டிஎன் டெட் எக்ஸாமில் வந்து சொல்லப்போனால் வந்து நான் வந்து லாஸ்ட் இயரில் பார்த்தேன், 2022 பார்த்தேன். இந்த மாதிரி கேள்வி ரெகுலராக வந்துட்டு இருக்கு. அப்போ இது கண்டிப்பாக டிஆர்பிலையும் கேட்கலாம். புரிஞ்சா? அப்போ இந்த கேள்வி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து ஞாபகம் வச்சுக்கணும். கண்டிப்பாக வந்து ஒரு கேள்வி கண்டிப்பாக உறுதி. புரிஞ்சா? இலக்கண குறிப்பு கம்பல்சரி வரும். புரிஞ்சா? அடுத்த கேள்வி பாருங்க. செல்வச்செவிலி இலக்கண குறிப்பு தருக. புரிஞ்சா? இலக்கண குறிப்பு நான் இப்போ ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளாக உங்களுக்கு வந்து கண்டிப்பாக சொல்லி கொடுத்துருவேன். புரிஞ்சா? இதை படித்தாலே போதும். இதை தான் இலக்கண குறிப்பில் கேட்பாங்க. புரிஞ்சான்பா? சரி, ஓகே. முதல்ல பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா இதுக்கான விடை, அதாவது செல்வச்செவிலி இலக்கண குறிப்பு தருக. என்னது? டக்குனு வரை சொல்லுங்கள். இது என்னதுன்னா உருவகம். புரிஞ்சான்பா? உருவகம். புரிஞ்சான்பா? இது ஓகே. உருவகம் இந்த மாதிரி வந்து உருவகம். புரிஞ்சா? அடுக்கு தரம் உங்களுக்கு தெரியும். அதாவது வந்து வாழ்க வாழ்க. புரிஞ்சா? இரட்டை கிளவினா பொருள் தராமல் இருக்கும். சல படப்பட, அதெல்லாம் வந்து இரட்டை கிளவின்னு சொல்லுவாங்க. அடுக்கு தரம்னா வாழ்க வாழ்க, வருக வருக, இதெல்லாம் அடுக்கு தரம் சொல்லுவாங்க. புரிஞ்சா? அடுத்து வந்து உண்மை தொகை. உண்மை தொகைன்னு ஒன்று இருக்குது, எண்ணுமைன்னு இருக்குது. இதனால வச்சுக்கோ. உண்மை தொகை, எண்ணுமை. இரவு பகல்னு கேட்டால் அது உண்மை தொகை. இரவும் பகலும் சொல்லி கேட்டால் அது வந்து எண்ணுமை. இதை கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். புரிஞ்சா? அதே மாதிரி பண்புத்தொகை, வினைத்தொகை, இதை ஞாபகம் வச்சுக்கணும். பண்புத்தொகைனா என்ன? பண்புத்தொகைனா பிரித்தால் மை வந்தால் அது பண்புத்தொகை. புரிஞ்சான்பா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா கருமயில். புரிஞ்சான்பா? அதாவது கருமை கூட்டல் மயில். புரிஞ்சா? கருங்குயில். புரிஞ்சா? அப்போ கருமை கூட்டல் குயில். அந்த மாதிரி பிரித்தால் மை வந்தால் அது வந்து என்ன சொல்கிறது? அது வந்து என்ன பண்புத்தொகைன்னு சொல்லுவாங்க. புரிஞ்சான்பா? அதே மாதிரி சுடும் சோறுன்னு சொல்லி கேட்டாங்கன்னா அது எப்படி? அதாவது 3 காலங்களை உணர்த்தி வந்தால், அதான் நிகழ்காலம், இறந்த காலம், எதிர்காலம். சுட்ட சோறு, சுடுகின்ற சோறு, இந்த மாதிரி நம்ம படிக்கணும். அந்த வார்த்தையை படித்து பார்த்தாலும் அது மாதிரி 3 காலங்களை உணர்த்தி வந்தால் அது வந்து வினைத்தொகைன்னு சொல்லுவாங்கப்பா. புரிஞ்சா? ஓகே. இப்போ எண்ணுமை என்ன சொன்னேன்? இரவும் பகலும். புரிஞ்சா? நிலாவும் சந்திரனும். அந்த உம்முன்னு வார்த்தை வந்தால் அது வந்து எண்ணுமை. புரிஞ்சான்பா? அதே மாதிரி உண்மை தொகைன்னு என்ன சொன்னேன்? உண்மை தொகைன்னு உங்களுக்கு என்னது? உண்மை தொகை என்பது நிலவு, இரவு பகல். முடிச்சா? நிலவு சூரியன். நிலவும் சூரியன் வந்து என்ன சொல்லுவாங்க? எண்ணுமைன்னு சொல்லுவாங்க. நிலவு சூரியன் சொன்னா என்ன சொல்லுவாங்க? சரி, நிலவு சூரியன் சொன்னாங்கன்னா உண்மை தொகை. புரிஞ்சா? நிலவும் சூரியனும் சொன்ன என்னது? எண்ணுமை. இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். ரொம்ப முக்கியமான ஒன்று. அடுத்தது இந்த உவமை உருவம். புரிஞ்சா? இதுல இருந்து கண்டிப்பாக சொல்கிறேன் கேள்வி வரும். ஓமை உருவம் கண்டிப்பாக 100% கேள்வி வரும். புரிஞ்சான்பா? ஓகே. இப்போ இந்த ஓமைனா என்ன? எக்ஸாம்பிளுக்கு கண்டிப்பாக ஒரு 5 கொஸ்டின் சொல்கிறேன். இந்த 5 கொஸ்டின் தான் கண்டிப்பாக கேட்பான். ஒரு கொஸ்டின் உறுதி. புரிஞ்சா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு பவளவாய், பவளம் போல வாய். புரிஞ்சா? அப்படி வந்தால் ஓமை. புரிஞ்சா? வாய் பவளம் வந்தால் என்ன? உருவகம். அதாவது
அதாவது பவளவாய், வாய் ஆகிய பவளம், அந்த மாதிரி சொல்கிறது. புரிஞ்சுப்பா? அதே மாதிரி பாருங்கள், முத்து பல், முத்து போன்ற பல் சொன்னால் உவமை. புரிஞ்சுப்பா? பல்முத்து, பல் போன்ற, அதாவது பல் ஆகிய முத்துன்னு சொல்லலாம். அப்போ வந்து அது சொல்லுவாங்க உருவகம்னு சொல்லுவாங்க. புரிஞ்சா? அதே மாதிரி பாருங்கள், மலர் கை, கைமலர், தேன்மொழி, மொழி தேன். புரிஞ்சா? மொழி தேன் சொன்ன என்ன சொல்கிறான்? உருவகம். புரிஞ்சாம்பா? அதே மாதிரி தேன்மொழின்னு சொன்ன என்ன? உவமை. இதை நீங்கள் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். இதுதான் இலக்கண குறிப்புப்பா. புரிச்சா? அதுக்கப்புறம் உரிச்சத்தோன்னு ஒன்று கேட்பாங்க. அதுவும் சால, உரு, தவ, நனி, கூர்களி, மா. புரிச்சாம்பா? சால சிறந்தவன் தான் என்ன இலக்கண குறிப்பு? அதாவது சால சிறந்த உரிச்சொல் தொடர். புரிச்சாம்பா? இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ இதிலிருந்து ஒரு கேள்வி வரும். புரிச்சா? இப்போ வரைக்கும் நான் பார்த்தது எவ்வளோ? 2 கேள்வி பார்த்துட்டோம். புரிச்சா? 2 கேள்வி தான் பார்த்துருக்க வச்சுக்க, 3 கேள்வி வேணாம், 2 கேள்வி பார்த்துருக்க வச்சுக்கோங்க. சரியா? 2 கேள்வி நான் இப்போ சொன்னது தான் வரும், வேறு எதுலேருந்து வராது. அது நான் சொல்லிடுறேன். புரிச்சா? அடுத்து பாருங்கள், குன்றேறி யானை போர் கண்டற்றல் தண்டோன் செய்வான் வினை. இவர் கை தோன்று டேஸ் பொருள் யாது? டக்குனு சொல்லுங்க. அதாவது கை தோன்று, இதோட பொருள் என்ன? பொருள்னா கைப்பொருள். இதோட பொருள் என்னப்பா? கைப்பொருள். புரிச்சா? இதோட பொருள்னா கைப்பொருள். சரியா? அடுத்து பாருங்க, பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. புரிஞ்சாம்பா? இதோட எதுகை. புரிஞ்சா? அதாவது எதுகை, மோனை, இயைபு. இதை நான் சிம்பிளாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன். கண்டிப்பாக சொல்கிறேன், ஒரு கேள்வி உறுதி. அடிச்சு சொல்கிறாங்க, ஏன்னா சிலபஸில் இருக்குது. புரிஞ்சா? கண்டிப்பாக ஒரு கேள்வி உறுதி. புரிஞ்சா? எதுகை, மோனை, அதாவது வந்து அடி எதுகை, அடிமோனை, அடி எதுகைன்னு சொல்லுவாங்க. அது அடி எமைன்னு சொல்லுவாங்க. புரிஞ்சா? மோனை எதுகைன்னு என்ன நம்ம புரிஞ்சுக்கணும். புரிஞ்சா? அதாவது முதல் எழுத்து ஒன்றி வந்தால் பாப்பான்னு வந்து பார்த்தீங்கன்னா, பாப்பான்னு வந்தால் அது என்னது? மோனை. 2வது எழுத்து ஒன்றி வந்தால் என்ன? அது எதுகை. 3வது எழுத்து ஒன்றி வந்தால் என்ன? இயைபு. புரிஞ்சான்பா? இதை வந்து 2ஆக பிரிக்கிறாங்க. அடி சீர்னு பிரிக்கிறாங்க. அதாவது அடி எதுகை, சீரெதுகைன்னு சொல்கிறாங்க. இந்த அடி எதுகைங்கிறது 2வது எழுத்து ஒன்றா வந்து அதை வந்து அடி எதுகை. சீரெதுகை அது ஒரு என்ன சொல்றது? அது ஒரு 7 வகை இருக்குங்கப்பா. புரிஞ்சா? அந்த 7 வகையை தான் பார்க்க போகிறோம். அதையும் நான் ஷார்ட்டாக உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துறேன். புரிஞ்சான்பா? ஓகே. முதல்ல பார்த்தீங்கன்னா, இந்த பொழிப்பு எதுகைன்னா என்ன? பொழிப்பு எதுகை என்ன? அதாவது பொழிப்பு என்ன? தோன்றின் புகழோடு தோன்றுக அக்திலார். புரிச்சா? இப்போ வச்சுக்கோ, தோன்றின் புகழோடு தோன்றுக. புரிச்சா? தோன்றின் புகழோடு தோன்றுக. புரிச்சா? இப்போ இதில் பார்த்துங்க, அதாவது தோன்றின் புகழோடு, அது மாதிரி இருக்குது. தோன்றின் புகழோடு தோன்றுக. அப்போ 1, 3 மேட்சாக வந்தால் அது வந்து என்ன சொல்கிறாங்க? பொழிப்பு எதுகை. புரிச்சா? பொழிப்பு எதுகைன்னா 1, 3 மேட்சாக வந்தால் அது வந்து என்ன சொல்கிறாங்க? பொழிப்பு எதுகை. புரிச்சாம்பா? அடுத்து பாருங்கள், பற்றுக பற்றற்றான் பற்றினை. புரிச்சா? இந்த மாதிரி 1, 2, 3 இந்த மாதிரி 3 மேட்சாக வந்தால் அது குலை எதுகை. புரிச்சா? அதனது குலை எதுகை. புரிச்சாம்பா? ஓகே. மேற்கதுவாய் எதுகை அப்படின்னா என்னங்கிறத கேட்கலாம். புரிச்சா? அதுக்கு என்னன்னா, கற்க கசடர கற்பவை கற்றப்பின் நிற்க அதற்கு தக. ஓகேவா? கற்க 1, கசடர கற்பவை 1, 2, 3 ஒன்றா வந்தால் அது மேற்கதுவாய் எதுகை. கீழ்கதுவாய் எதுகைன்னா என்ன? ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் ஒழுக்கம், ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் ஒழுக்கம். அப்படி வந்தனது கீழ்கதுவாய் எதுகை. புரிஞ்சுப்பா? ஞாபகம் வச்சுக்கங்க. அதாவது ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் ஒழுக்கம். நான் இப்போ நான் சொன்னதை நீங்கள் மைண்டில் வந்து அப்படியே ஏற்றி வச்சுக்கணும், ஒன்று எழுதி வச்சுக்கணும். எக்ஸாம் போகும்போது ஒரு டைம் ரிவிஷன் மட்டும் பார்த்துட்டு போகணும். இந்த வீடியோ பார்த்துட்டு போனால் போதும். புரிஞ்சுப்பா? ஓகேவா? ஓகே. இப்போ நான் திரும்பி அதே கொஸ்டின் உங்களுக்கு கேட்குறேன். மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பொழிப்பு எதுக்குன்னு என்ன? டக்குன்னு ஸ்பீடா. குலை எதுக்குன்னு என்ன? என்னது? டக்குன்னு இதுக்கான விட இதுலேயே தான் இருக்குது. புரிஞ்சா? மேற்கதுவைனா என்ன திருக்குறள் சொன்னேன்? கற்க கசட கற்பவை. புரிஞ்சா? கீழ்கதுவை எதுகைனா ஒழுக்கம் விழுப்பம் தரலாம். புரிஞ்சா? இதுதான் ஞாபகம் வச்சுக்கணும். இதை ஞாபகம் வச்சா போதும். புரிஞ்சா? சரி, ஓகே. இப்போ அடுத்த கொஸ்டின் வரேன் பாரு. இப்போ இதற்கான விடையை சொல்லுங்கள். நீங்கள் தான் சொல்லணும். அழகொண்டா எல்லாம் அளபோம் இழப்பினும். இப்போ லாலா வந்திருக்கு. சாரி, இப்போ இதுக்கு என்ன? கற்க கசடர கற்பவை கற்றப்பின். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லை சார் எனக்கு விடை தரேன்னா முன்னாடி பாஸ் பண்ணிட்டு போய் பார்த்துட்டு வந்து விடை கரெக்டாக கீழே பண்ணுங்க. புரிஞ்சான்பா? அதே மாதிரி அந்த என்ன சொல்கிறது, இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். புரிஞ்சா? பொழிப்பு என்ன சொன்னேன்? தோன்றின் புகழோடு தோன்றுக அக்திலார். புரிஞ்சா? தோன்றின் புகழோடு தோன்றுக. புரிஞ்சா? 1, 3. புரிஞ்சா? குலைனா என்ன சொன்னேன்? குலைனா இதுதான். பற்றுக பற்றட்டன் பற்றினை 1, 2, 3. புரிஞ்சாம்பா? இதை ஞாபகம் வச்சுக்கங்க. இதே மாதிரி தான் மோனையும், இதே ஸ்டெப்பு தான். மோனையும் இதே மாதிரி தான் வரும். புரிஞ்சா? மோனையும் அதுக்கப்புறம் ஏவும் இதே மாதிரி தான். மோனையில் முதல் 1 எழுத்து, அதாவது வந்து இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா என்ன பார்த்தோம்? அதாவது பார்த்தீங்கன்னா பார்த்துங்க, பற்றுக பற்றட்டன் பார்த்தோமா? இதில் ஃபஸ்ட்டு 1, 2, 3 வந்தால் குலை எதுகைன்னு சொல்கிறோம். புரிஞ்சா? இதான் மோனையாக தான் என்ன சொல்லுவோம்? இப்போ இதிலே பாருங்களேன், பாப்பா பற்றுக பற்றட்டன் பற்றினை, இது என்னது? குலை மோனைன்னு சொல்லுவோம். குலை மோனை. புரிஞ்சா? இதுலேருந்து கண்டிப்பாக சொல்கிறேன், ஒரு கேள்வி கண்டிப்பாக வந்துடும். ஏன்னா சிலபஸில் இருக்குங்க.
சிலபஸ் பார்த்துங்க, ஒரு கேள்வி இதுலேருந்து கண்டிப்பாக வந்துடும். புரிச்சா? இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி நான் வாங்கி கொடுத்தேன். புரிச்சா? இந்த 1, 2, 3 கண்டிப்பாக ஸ்டெப்பை முதல்ல நல்லா மைண்டில் ஏற்றிக்கிங்க. இல்லை இந்த வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஒரு டைம் மண்டையில் ஏற்றிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. சரியா? அடுத்த பாருங்க, தன்வினை வாக்கியம். புரிச்சா? இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற டாபிக் முக்கியம். கண்டிப்பாக இதுலேருந்தும் ஒரு கேள்வி உறுதியாக வந்துடும். புரிஞ்சா? தன்வினை, பிறவினை, செயல்வினை, செயற்பாட்டு வினை. புரிஞ்சா? இந்த 4 இதையும் நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். புரிஞ்சா? ஓகே. இப்போ தன்வினைனா இது தன்வினைனா என்ன? தன்னை சொல்கிறது தன்வினை. புரிஞ்சா? பிறவினா அடுத்தவங்க சொல்ல தரவினை சொல்லுவாங்க. புரிஞ்சா? இப்போ பாருங்க, அப்பூதியடிகள் நான்மறை கற்றார் படித்தார், அப்போ அது தன் தான், அப்போ அது தன்வினை. புரிஞ்சா? அப்பூதியடிகள் நான்மறை கற்பித்தார், சொல்லி கொடுத்துருக்காரு. புரிஞ்சா? இப்போ வந்து மதிவாணன் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன், கற்பிக்கிறேன்னா கற்பித்தார். மதிவாணன் இந்த மாதிரி தன்வினை கற்பித்தார்னு சொல்லுவாங்க. அப்போ அதான் சொல்லுவாங்க பிறவினை. மதிவாணன் இந்த மாதிரி சொல்லப்போனால் வந்து டிஆர்பிக்கு படித்தார், அதை என்ன சொல்லுவாங்க? தன்வினைன்னு சொல்லுவாங்கப்பா. புரிஞ்சா? இப்போ இதுக்கு நான் ஒரு 4 எக்ஸாம்பிள் மட்டும் ஒன்று சொல்கிறேன். யாழினி திருக்குறள் கற்றால் என்ன சொல்லுவோம்? திருக்குறள் கற்கிறா, அப்போ வந்து தன்வினை. புரிஞ்சா? யாழினி திருக்குறளை கற்பித்தாள். புரிஞ்சா? திருக்குறள் கற்பித்தாள், அப்போ என்ன சொல்லுவாங்க? அது பிறவினை. புரிஞ்சா? இந்த மாதிரி ஒரு 4 கேள்வி கேட்குறேன். டக்குன்னு விடையை கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு கேள்வி வாங்கிட்டு போயிடுங்க. புரிஞ்சா? எழிலரசி சிவப்பதிகாரம் கற்பித்தாள், என்ன வரும்? தன்வினையா பிறவினையா? அப்பூதியடிகள் நான்மறை கற்றார், தன்வினை பிறவினையா? மலர்விழி பாடம் படித்தாள், தன்வினையா பிறவினையா? மாறன் மாட்டை ஓட்டுவித்தான், மாறன் மாட்டை ஓட்டுவித்தான். இளங்கோ படம் வரைவித்தாள். புரிஞ்சா? இதற்கான விடையெல்லாம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இதை தெரிஞ்சாலே கண்டிப்பாக சொல்கிறேன் இதுலேருந்து ஒரு கேள்வி வந்துடும். அதே மாதிரி அடுத்ததாக பார்த்தீங்கன்னா செய்வினை செயற்பாட்டு வினை, இதுவும் வந்து கண்டிப்பாக சொல்கிறேன் ஒரு கேள்வி உறுதிப்பா. புரிஞ்சா? செய்வினை செயற்பாட்டு வினை. புரிஞ்சா? செயல்வினை செயற்பாட்டு வினை ஒன்றும் கிடையாது. புரிஞ்சா? ஒன்றும் பாருங்கள், திருவள்ளுவர் திருக்குறளை இயற்றினார், அதாவது வந்து லை, அதாவது ஞாபகம் வச்சுங்க, இந்த மாதிரி ஐ வந்தாலே ஐ. இப்போ பாருங்கள் எக்ஸாம்பிள் அடுத்தது பாருங்கள், அதாவது வந்து மதிவாணன் முதல் பரிசை பெற்றான். மதிவாணன் நான் வந்து முதல் பரிசை பெற்றேன், முதல் பரிசை பெற்றேன், அப்போ நான் என்ன சொல்கிறது? செய்வினை. புரிஞ்சா? அதே மாதிரி அடுத்த கொஸ்டின் பாருங்கள், அடுத்தது பாருங்கள், மக்கள் மழை நீரை சேமித்தனர், மழை நீரை. புரிஞ்சா? மக்கள் மழை நீரை சேமித்தனர், அந்த ரை அந்த மாதிரி வருது பார்த்தீங்களா? அப்போ அது என்னென்னா செய்வினை. புரிஞ்சா? செயற்பாட்டு வினை என்னென்னா திருக்குறள் திருவள்ளுவராக இயற்றப்பட்டது, அந்த ஆள். செய்வினைனா ஐ வரணுங்க, செயற்பாட்டு வினை ஆள் வரணும். இதுதான் பேசிக் கான்செப்ட். புரிஞ்சா? இதை தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். புரிஞ்சா? இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், திருவள்ளுவர் திருக்குறளை இயற்றினார், செய்வினை ஐ வருது, திருவள்ளுவர் திருக்குறளை இயற்றினார். புரிஞ்சா? அதாவது திருக்குறள் திருவள்ளுவரால் வந்தால் என்னது? செயற்பாட்டு வினை. இவ்வளோதான், சிம்பிள். ஆள் வந்தால் செயற்பாட்டு வினை. புரிஞ்சா? ஐ வந்தால் செய்வினை. புரிஞ்சா? இதை வந்து நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும். இது ரொம்ப முக்கியமான ஒன்று, கண்டிப்பாக வந்து கேட்பாங்க, ஒரு கேள்வி கண்டிப்பாக சொல்ல வந்துடும். புரிஞ்சா? அதை நம்ம சொல்லி முடிச்சோம். அடுத்து பாருங்கள், மக்கள் மழை நீரை சேமித்தனர், என்ன சொல்லுவோம்? செய்வினை. ஓகே. அடுத்தது பாருங்கள், மழை நீர் மக்களால் சேமிக்கப்பட்டது, செய்வினை செயற்பாட்டு வினையா? செயற்பாட்டு வினை. புரிஞ்சா? இந்த மாதிரி தான், இந்த மாதிரி. அடுத்து பாருங்கள், ஆசிரியர் பாடத்தை நன்றாக கற்பித்தார், அதாவது சரி கற்கிறார், ஆசிரியர் பாடத்தை நன்றாக கற்கிறார். நம்மளாம் ஆசிரியர் தான், வருங்க ஆசிரியர் தான் இல்லை, ஆசிரியர் மக்கள் லைக் பண்ணுங்கள். சரியா? அடுத்து பாருங்கள், பாடம் ஆசிரியர் நன்றாக கற்பிக்கப்பட்டது, இது செயற்பாட்டு வினைன்பா. புரிஞ்சா? இந்த மாதிரி கேள்வி தான் கண்டிப்பாக வரும், கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. புரிஞ்சா? அடுத்து பாருங்கள், இலக்கண குறிப்பு. இப்போ தான் சொன்னேன், கங்கையும் சிந்துவும். என்ன சொன்னேன்? கங்கையும் சிந்துவும் என்ன சொன்னேன்? உம்மும் வந்தால் என்ன? எண்ணுமை. புரிஞ்சா? இப்போ கங்கை சிந்துவும் வந்தால் என்ன வந்திருக்கும்? விடையை சொல்லுங்கள் டக்குன்னு. அப்படி வந்து என்ன வந்திருக்கும்? டக்குன்னு அப்படி வந்தால் உண்மை தொகைன்னு வந்திருக்கும். புரிஞ்சா? நிலா சந்திரன் வந்தால் என்ன வந்திருக்கும்? உண்மை தொகைன்னு சொல்லியிருப்போம். நிலாவும் சந்திரன் சொல்லியிருந்தால் என்ன சொல்லியிருப்போம்? எண்ணுமைன்னு சொல்லியிருப்போம். இப்போ அடுத்த கேள்வி பாருங்கள், சால தவ. புரிஞ்சா? சால தவ நனி கூர்களி அப்படின்னா என்ன இலக்கணம் சொன்னேன்? உரிச்சொற்துறை. புரிஞ்சா? இப்போ பாருங்கள், சால தவ முதலை உரிச்சொற்கள் பின் வல்லினம். வல்லினம் என்ன? கசட தபர. புரிஞ்சா? கசட தபர தான் வல்லினம் இருக்குது. புரிஞ்சா? இப்போ தான் பாருங்கள், சால சிறந்தவன். புரிஞ்சா? சால சிறந்தவன், அப்போ இச்சு வரும். புரிஞ்சாம்பா? இந்த மாதிரி இடத்துல வல்லினம் வந்து மிகும். புரிஞ்சா? வல்லினம் மிகும். புரிஞ்சாம்பா? அதே மாதிரி பாருங்கள், சுற்றெழுத்துக்கள் முன் வல்லினம் மிகுமா மிகாதான்? புரிஞ்சா? அந்த மாதிரி ஒரு சில வார்த்தைகள். ஓகேவா? நீங்கள் வந்து இந்த மாதிரி கேள்வி கேட்பாங்க, அப்போ வந்து வல்லினம் மிகுவாங்கிறது நீங்கள் அந்த கேள்வியை படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். சரியா? அடுத்து பாருங்கள், தாழ் பூந்துரை. நான் முதலே சொன்னேன், இது என்னது?
வினைத்தொகை. புரிஞ்சா? 3 காலம் கொடுத்துப்பாங்க. தாழ் பூந்துரை, தாழ்கின்ற பூந்துரை, தாழும் பூந்துரைன்னு சொல்லுவாங்க. புரிஞ்சா? அதனால் இது வந்து வினைத்தொகை. புரிஞ்சா? ஏன்னா இதை பிரித்தால் மை வருதான்னு கேட்டால் இல்லை. உரிச்சத்தோட சால உருத்தவனை வருதா? இல்லை. புரிஞ்சாப்பா? ஏவனை முற்றா? கிடையாது. அப்போ தாழ் பூந்துரைங்கிறது வினைத்தொகை. அடுத்து பாருங்க, நிகழ்கால வினைமுற்று தேர்வு செய்க. அடுத்த கேள்வி பாருங்க, பின்வற்றுள் நிகழ்கால வினைமுற்று. நிகழ்கால வினைமுற்று கொஞ்சம் இதில் வினைமுற்று சொல்லுவோம். பழுக்கின்றது. புரிஞ்சாப்பா? பழுக்கின்றது தான் நிகழ்கால வினைமுற்று. புரிஞ்சா? அடுத்த கேள்வி பாருங்க, படி என்ற வேர்ச்சொல்லின் வினையச்சத்தை உருவாக்க. இந்த வினையச்சம் பெயரெச்சம் கண்டிப்பாக வந்து கேள்வி கண்டிப்பாக வந்து ஒரு கேள்வி உறுதிப்பா. புரிஞ்சா? இது வரைக்கும் ஒரு 5 கேள்வி பார்த்தோம். இது ஒரு கேள்வி உறுதி. புரிஞ்சா? வினையச்சம் பெயரெச்சம். புரிஞ்சா? அதே மாதிரி தொழில் பெயர். இப்போ நான் சொல்லி முடிச்சிடறேன். அதாவது நான் இது முடிச்சிடறேன். அதாவது படித்து தூ வந்துருக்கு பார்த்தீங்களா? இந்த மாதிரி இத்து கூட்டல் ஊ, அதாவது படித்து எடுத்து. புரிஞ்சா? இந்த மாதிரி ஊ வந்தால் இப்போ வந்து எடு என்ற வேர்ச்சொல்லின் வினையச்சத்தை கண்டுபிடின்னு கேட்டிருந்தாங்க. ஆனால் எடுத்து ஊ வந்தால் அது வினையச்சம். புரிஞ்சா? எடுத்த இந்த மாதிரி தா ஆ. புரிஞ்சா? இதெல்லாம் முடிஞ்சால் பெயரெச்சம். படித்த எடுத்த இந்த மாதிரி தான் பெயரெச்சம். பாடுதல்ங்கிறது தொழில் பெயர். ஏன்னா பாடுறோம், அது ஒரு வேலை. அப்போ தொழில் பெயர். படித்தல்ங்கிறதும் என்ன சொல்கிறது? தள்ள முடிஞ்சால் தொழில் பெயருங்க. புரிஞ்சா? அதே மாதிரி ஞாபகம் என்ன சொல்லுது? படித்து ஊழ முடிஞ்ச என்னது? வினையச்சம். அதே மாதிரி ஆள முடிஞ்ச என்ன? பெயரெச்சம். புரிஞ்சா? இதை ஞாபகம் வச்சுக்கங்கப்பா. புரிஞ்சா? கண்டிப்பாக சொல்கிறேன். இதுலேருந்து ஒரு கேள்வி உறுதி. ஆனால் சேர்ந்து சொல்கிறேன். புரிஞ்சா? கல் என்ற வேர் சொல்லின் பதம் அறிக. என்னது? கற்றல். கற்றல். அடுத்து பாருங்க, இயல்பானது வேர் சொல் அறிக. என்னது? இயல்பு. இயல்பான வேர் சொல்லுங்க. இயல்பு. புரிஞ்சாம்பா? வேர் சொல் வந்து கேட்டாங்கன்னா ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. அதாவது அந்த சொல்ல படிங்க. புதுதாக சொல்ல போனால் படித்த எடுத்த இந்த மாதிரி தான் கண்டிப்பாக வந்து கொஸ்டின் வரப்போகுது. புரிஞ்சா? ரொம்ப காம்ப்ளிகேட்லாம் வராது. புரிஞ்சா? எடுத்த அதே மாதிரி உயர்ந்த அப்போ வந்து அதோட வேர்ச்சொல் என்னன்னு கேட்பாங்க. புரிஞ்சா? அந்த மாதிரி வேர்ச்சொல் தான் கேட்பாங்க. கண்டிப்பாக சொல்கிறேன். அதிலிருந்து கண்டிப்பாக சொல்ல ஒரு கேள்வி கண்டிப்பாக வந்து வந்துடும். ஆணித்தன உண்மை. அடுத்து பாருங்க, ஏ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? ஏனா என்ன? ஏனா என்ன? அம்பு. புரிஞ்சா? ஐனா என்னன்னு சொல்லுவாங்க? ஐனா என்ன? தலைவன். புரிஞ்சா? அதே மாதிரி பாருங்க, ஆனா என்னது? ஆனா என்னது? ஆனா பசு. ஆனா என்னதுங்க? பசு. புரிஞ்சா? நான் ஒரு சில வேர்ச்சொல் சொல்கிறேன், இதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த வேர்ச்சொல்லேருந்து ஒரு கேள்வி வந்துடும். புரிஞ்சா? நான் வச்சுக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஈனா வந்து பூச்சி வகை. புரிஞ்சா? ஊனா என்னது? ஊனா இறைச்சி வகை. புரிஞ்சா? மானா பெரிய. மானா பெரிய. புரிஞ்சா? அதே மாதிரி பாருங்கள், மைனா கண்மை. மோதா முகர்தல். தானா கொடு. தீனா நெருப்பு. அதே மாதிரி தேனா கடவுள். தைனா தமிழ் மாதம். பானா பாட்டு. பூனா மலர். புரிஞ்சா? அதே மாதிரி நைனா மருந்து. கானா சோலை. இது வந்து ரெகுலராக கேட்பாங்க. கானா சோலை. புரிஞ்சா? தூணா ஊன். அதே மாதிரி சீனா வெறுப்பு சொல். வைனா வைத்தல். வீணா மலர். வானா வருகை. கோனா அரசன். கைனா உடல் உறுப்பு. கைனா உடல் உறுப்பு. நம்ப புரிஞ்சா? இதுலேருந்து கண்டிப்பாக சொல்கிறேன் ஒரு கேள்வி உறுதி. அடுத்ததாக பாருங்க, குளவி பாடத் தெரியும் தொடரில் உள்ள பிழையை சரியாக சொற்கள் எழுது. புரிஞ்சா? குளவிக்கு பாடத் தெரியும். குளவியின் பாடத் தெரியும். குளவி பாடத் தெரியும். குளவியால் பாடத் தெரியும். இதில் எது? இந்த கொஸ்டின் பார்க்கவும் நமக்கு தெரியும். விடை தெரியுது. இதில் விடை எது? குளவிக்கு பாடத் தெரியும். புரிஞ்சா? இந்த மாதிரி கேள்வி கேட்டால் ஒரு டைமுக்கு 2 டைம் ரீட் பண்ணுங்க. புரிஞ்சா? ஏன்னா 30 கொஸ்டின் கேட்குறாங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா 50 மார்க்கு. புரிஞ்சா? நம்ம இப்போ கொடுக்குறதுலே 10 கொஸ்டின் வந்துடுது. அப்போ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டால் ஒரு டைம் 2 டைம் ரீட் பண்ணுங்க. சரியா? தமிழ் சொல்லை கண்டறிக. இதற்கான விடை என்ன? மணிமுடி. புரிஞ்சாப்பா? மணிமுடி. புரிஞ்சா? அடுத்து பாருங்க, அதாவது பொருந்தாத இணை. குறிஞ்சின்னு என்ன? மலையும் மலை சார்ந்த பகுதி. முல்லைன்னு என்ன? காடும் காடு சார்ந்த பகுதி. மருதம்னா என்ன? வயலும் வயல் சார்ந்த பகுதியும். புரிஞ்சா? மருதம்னா வயலும். நெய்தல்னா கடலும் கடல் சார்ந்த. பாலைனா வந்து என்ன சொல்றது? அதாவது மண் வளம். அதாவது வந்து மணலும் மணல் சார்ந்த பகுதியும் சொல்லுவாங்கப்பா. புரிஞ்சா? இதில் சிறும்பொழுது பெரும்பொழுதும் ஒன்று இருக்குது. ஞாபகம் வச்சுக்கோங்க. சிறுபொழுது பெரும்பொழுது கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இப்போ குறிஞ்சியோட சிறும்பொழுது பெரும்பொழுது என்ன? என்ன கேட்டிருக்காங்க? பொருந்தாத என்ன தான் கேட்டிருக்காங்க. புரிஞ்சா? அப்போ குறிஞ்சியோட சிறுபொழுது என்ன? யாமம். புரிஞ்சா? பெரும்பொழுது குளிர்காலமும் முன்பனி காலமும். குளிர்காலம் முன்பனி காலம். ஞாபகம் வச்சுக்கோங்க. இதிலிருந்து ஒரு கேள்வி உறுதி. அதையும் சொல்கிறேன். புரிஞ்சா? அதுக்கடுத்து பாருங்கள், காடும் காடு சேர்ந்தது முல்லை. முல்லையோட சிறும்பொழுது என்ன? மாலை. புரிஞ்சா? அதோட பெரும்பொழுது என்ன? கார்காலம். மருதத்தோடது என்னது? வைகரை. அப்போ இதுதான் வந்து தவறு. மருதம் தான் தவறு. புரிஞ்சா? அதோட சிறுபொழுது என்ன? வைகரை. அதுக்கு 6 பொழுதுகளும். புரிஞ்சா? நெய்தல் வந்து என்னது? ஏற்பாடு. இந்த நெய்தல் அடிக்கடி கேட்குறாங்க. நெய்தலோட
சிறுபொழுது என்னன்னு கேட்பாங்க. புரிஞ்சா? அப்போ ஏற்பாடு. அதாவது வந்து அதே மாதிரி பாலையோட பெரும்பொழுது என்னது? இளவேணி முதுவேணி பின்பணி. புரிஞ்சா? அதோட சிறுபொழுது என்ன? நண்பகல். புரிஞ்சா? இதை ஞாபகம் வச்சுக்க. கண்டிப்பாக சொல்கிறேன், இதிலிருந்து ஒரு கேள்வி வந்து உறுதி. புரிஞ்சா? அதே மாதிரி இது வந்து கேட்குறது என்னென்னா, ரொம்ப முக்கியமான கேட்குறதுனா அந்த குறிஞ்சி திணையோட என்ன சொல்கிறது, குறிஞ்சி திணையோட அந்த பூ என்னன்னு கேட்பாங்க. குறிஞ்சி பூ, அதுவும் ரெகுலராக வந்து கேட்குறாங்க, பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? அடுத்த கேள்வி பாருங்கள். மிசை என்பது நீங்கள் எதிர்ச்சொல் காண்க. எதிர்ச்சொல் என்ன? கீழ். கொஞ்சம் அடுத்த கலைச்செல்வி கட்டுரை எழுதினாள். இத்தொடர்கான சரியான எதிர்ச்சொல்லை தருக. அப்போ என்ன வரும்? கலைச்செல்வி கட்டுரை எழுதினாள். கொஞ்சம் கலைச்செல்வி கட்டுரை எழுதினாள். அடுத்த கேள்வி பாருங்கள். 4ஆம் இந்த மாதிரி வேற்றுமை தொகை கண்டிப்பாக வந்து கேட்பாங்க. வேற்றுமை தொகை வச்சுக்கேன். முதல் வேற்றுமை கடைசி வேற்றுமைக்கு வந்து கிடையாது. புரிச்சா? வேற்றுமை மொத்தம் எத்தனை? 8 உறுப்புகள் வந்துருக்கு. அதில் 6 வேற்றுமை உறுப்பு தான். புரிச்சா? ஐ ஆள் கூ இன் அது கண். புரிச்சா? ஐ ஆள் கூ இன் அது கண். புரிச்சா? அப்போ ஐ ஆள் அது வந்து ஐ வந்து 2ஆம் வேற்றுமை, ஆள் வந்து 3ஆம் வேற்றுமை. ஐ ஆள் கூ, கூ வந்து அப்போ 4ஆம் வேற்றுமை. கூ இன், இன் வந்து 5ஆம் வேற்றுமை. அது கண். புரிஞ்சா? இப்போ இது போல் விடைப்பணி வரும். ஏ தான் இதற்கான சரியான விடை. அடுத்த கேள்வி பாருங்கள். தாயுமானவர். புரிஞ்சா? இந்த மாதிரி கேள்வி கேட்பாங்க. தாயுமானவர் வந்து இதோட ஏதாவது கீழ்கண்டு சரியானவற்றை தேர்வு செய்ய. இது சரியான விடை என்னது? அதாவது இவரது காலம் 18ஆம் நூற்றாண்டு. தாயுமான திருப்பாடல் திரட்டு இவர் எழுதிய நூல். புரிஞ்சா? இது கேட்கலாம். தாயுமான திருப்பாடல் திருட்டு எனும் நூலை எழுதியதான தாயுமானவர். புரிஞ்சா? பராபர கன்னி எனும் நூலை எழுதியவர் யார்? டக்குனு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து பாருங்கள். தாயுமான ஆற்றிய பணி என்ன பணி? அறக்கணக்கர். புரிஞ்சா? அறக்கணக்கர். அடுத்த பாருங்கள். தென்னாப்பிரிக்கா வரலாற்றில் யாருடைய பெயர் நிலைத்து நிற்கும் என்று காந்தியில் குறிப்பிட்டார்னா தில்லையாடி வள்ளியம்மை. தில்லையாடி வள்ளியம்மை பெயர் தான் வந்து நிலைத்திருக்கும் சொல்லி காந்தியும் சொல்லியிருப்பார். புரிஞ்சா? உலகம் உருண்டையானது என்று தம் நுழைநோக்கியால் கண்டறிந்து கொள்பவர் யார்? யாரு? கலீலியோ. அடுத்த பாருங்க. தமிழ் அரும்பணி ஆற்றிய அமெரிக்க பேராசிரியர் ஒருவர் யார்? ஜேம்ஸ் பிரங்கா. இங்கே தமிழ் மாணவன் ஒருத்தன் உறவை கொண்டிருக்கான் என்று தன் கல்லறையில் எழுதி கொண்டவர் யார்? ஜியு போப். ஜியு போப். வீருடைய செம்மொழி தமிழ்மொழி, உலகம் வேறுடைய நமது உயிர்மொழி என்று தமிழின் பெருமை உரையாற்றியவர் பாவலரு பெருஞ்சித்தனார். பாவலரு பெருஞ்சித்தனார். புரிஞ்சான்பா? துறை மாணிக்கம் என்பது இவரது இயற்பெயராகும். யாரோட இயற்பெயராகும்? பெருஞ்சித்திரனார். புரிஞ்சாமா? பெருஞ்சித்திரனார். புரிஞ்சாமா? ஓகே. இன்றைக்கி வந்து ஒரு 30 கேள்வி பார்த்துருப்போம். புரிஞ்சா? 30 கேள்வி பார்த்துருப்போம். அவ்வளோ டீட்டெயிலாக வந்து பார்த்துருக்கோம். புரிஞ்சா? ஒவ்வொரு கேள்வியுமே முக்கியமான கேள்வி. புரிஞ்சா? இப்போ நம்ம பார்த்துலேருந்தே நிச்சயமாக சொல்கிறேன், நான் ஒரு 10 கேள்வி வரும்னு சொன்னேன். ரொம்ப நாள் வீடியோ போயிடுச்சு. கண்டிப்பாக சொல்கிறேன், ஒரு 7லேருந்து 8 கேள்வி கண்டிப்பாக வரும். புரிஞ்சா? இதை நம்ம சொல்லி முடிச்சிடும். இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். என்ன விஷயம்னா, அதாவது வந்து சிலபஸில், அதாவது வந்து நீங்கள் வந்து டிஆர்பி வெப்சைட்டில் போய் சிலபஸில் பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு தரம்னு கொடுத்துருப்பாங்க. புரிஞ்சா? நம்ம யூடியூப் சேனல், நிறைய யூடியூப் சேனல் நினச்சிட்டு இருக்கீங்கன்னா, யூடியூப் சேனல் தனிப்பட்ட நான் சொல்லிடுறேன். 10ஆம் வகுப்பு தரம்னா 10ஆம் வகுப்பு அந்த வரை வந்து கேட்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. புரிஞ்சா? 10ஆம் புத்தகத்தை மட்டும் படித்தா போதுமான்னு கேட்டால் கிடையவே கிடையாது. சத்தியமாக கிடையாது. புரிஞ்சா? அப்போ நீங்கள் என்ன பண்ணால் 6 to 10th புத்தகம் கண்டிப்பாக வந்து நீங்கள் படிச்சிருக்கணும். புரிஞ்சா? இல்லை இந்த மாதிரி என்ன சொல்ல, ஒரு ஐடியாலஜியாக வீடியோஸ் பார்த்தா போதும். புரிஞ்சா? இப்போ நம்ம இந்த வீடியோ பார்த்துருக்கோன்னா ஒரு 7 கொஸ்டின் 8 கொஸ்டின் கண்டிப்பாக சொல்கிறேன், நம்ம சொன்னது தான் வரும். புரிஞ்சா? நான் சிலபஸ் படி தான் எடுத்திருக்கேன். புரிஞ்சா? 7லேருந்து 8 கேள்வி இதிலேருந்து மட்டும்தான் வரும். புரிஞ்சா? இதை வந்து நீங்கள் நல்லா வச்சுக்கோங்க. புரிஞ்சா? அதே மாதிரி நீங்கள் 10ஆம் வகுப்பு தரம்னா 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடாது. 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு புத்தகங்கள் நீங்கள் படிக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. புரிஞ்சா? இன்னொன்று சொல்லிடுறேன். அதாவது பார்த்தீங்கன்னா மொத்தம் பார்த்தீங்கன்னா 30 கேள்வி, 20 கேள்விக்கு 2 மதிப்பெண் 40 மார்க்கு, பாக்கி 10 கேள்விக்கு ஒவ்வொரு மதிப்பெண் 10 மார்க், மொத்தம் பார்த்தீங்கன்னா 50 மார்க். புரிஞ்சாம்பா? இந்த 50 மார்க்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ, அதாவது பார்த்தீங்கன்னா 40% மதிப்பெண் பெறணும். 40% 20 மார்க் நீங்கள் வாங்கணும். புரிஞ்சா? இப்போ 20 மார்க் வாங்கினா நீங்கள் 10 கேள்வி கரெக்டாக வந்து ஆன்சர் பண்ணணும். புரிஞ்சா? இப்போ நம்ம வீடியோ பார்த்துருக்கீங்களா? இப்போ ஒரு 7-8 கேள்விக்கு உங்கள் ஆன்சர் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். முடிஞ்சா? இந்த 8 கேள்வி கண்டிப்பாக சொல்ல எக்ஸாம் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. புரிஞ்சா? எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுங்கள். எக்ஸாம் முடிச்சுட்டு இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கேன். இந்த வீடியோ எக்ஸாம் போகும்போது பாருங்கள். பார்த்துட்டு போய் எக்ஸாமில் போயிட்டு இந்த கேள்வி வரலன்னா மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். புரிஞ்சா? இது 100% வரும் 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 என்பதை வந்து நான் ஆணித்தரமாக சொல்லிக்கிறேன்.
அடுத்த வீடியோ வேணும்னா இந்த வீடியோ போகிற வியூஸ் பொறுத்து தான் அடுத்த வீடியோ நான் போடலாம்னு யோசிச்சிருக்கேன். ஏன்னா வந்து நீங்கள் கொடுக்குற சப்போர்ட், ஏன்னா வந்து சில சைக்காலஜி வீடியோஸ் நம்ம கொடுத்துட்ருக்கோம், ரெகுலர் மேடம் கொடுத்துட்ருக்காங்க. அந்த வீடியோ என்ன வந்து யாருமே பார்க்குறதில்ல, புரிஞ்சு. அதுதான் வந்து நிதர்சனமான உண்மை. ஏன்னா வந்து நம்ம வந்து இவ்வளோ உழைப்பு வந்து கொடுக்குறோம், அது வந்து ரொம்ப எஜுகேஷனாக எடுக்கிறாங்க, உழைப்பு வந்து கொடுக்குறோம். ஆனால் யாருமே வந்து அப்ரிஷியேட் பண்ணாத போது நம்ம என்ன பண்ணுறதுங்கிறது தெரியல, புரிஞ்சா. ஏன்னா வந்து இந்த மாதிரி உங்களுக்கு வந்து வீடியோஸ் கொடுக்கணும்னா இதுக்கு வந்து ஆன்லைன் கிளாஸ் கூட பாருங்கள் 15,000-20,000 வாங்குறாங்க, புரிஞ்சா. நம்ம வந்து யூடியூப்பில் இலவசமாகவே கொடுத்துறோம் உங்களுக்கு, புரிஞ்சா. அப்பயே வந்து யாரும் பார்க்கலன்னா அது மனசுக்கு ரொம்ப சங்கடமாக தான் இருக்குது, புரிஞ்சா. தயவு செஞ்சு சொல்கிறேன், ஒரு 30 கேள்வி பார்த்துருக்கோம்பா, புரிஞ்சா. இந்த 30 கேள்வி நீங்கள் ரிப்பீட் மோடில் நல்லா வச்சுருக்கேன், இன்னொன்று சேவ் பண்ணி வச்சுருக்கேன். கண்டிப்பாக சொல்கிறேன், 7லேருந்து 8 கேள்வி உறுதியாக இதுலேருந்து மட்டும்தாங்க வரும். இதை தவிர கேட்டால் கண்டிப்பாக வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அந்த ஓரெழுத்து ஒரு மொழி, தன்வினை பிறவினை செய்பாட்டு வினை செய்வினை செய்பாட்டு வினை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை ஒரு 4-5 கேள்வி பார்த்தோம். அப்புறம் இந்த இலக்கண குறிப்புகள் கேள்வி கண்டிப்பாக வந்து ஒரு கேள்வி வரும். 8 தொகை நூட்கள் பற்றி ஒரு கேள்வி கண்டிப்பாக வரும், புரிஞ்சா. இதெல்லாம் வந்து ரெகுலராக கேட்குற கேள்வி, கண்டிப்பாக கேட்கக்கூடிய கேள்வி, புரிஞ்சா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வேற்றுமை உருபு அந்த கேள்வி வந்து கண்டிப்பாக கேட்கக்கூடிய. இன்னொன்று அந்த 5 இணைகள் குறிஞ்சி முல்லை மருது அதை பற்றி பார்த்துட்டோம், அந்த கேள்வி கண்டிப்பாக வந்து ஒரு கேள்வி கண்டிப்பாக வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த எதிர்வினை, புரிஞ்சா. அதுக்கப்புறம் வந்து பெயரெச்சம் வினையச்சம் அதுவும் வந்து பார்த்துட்டோம், புரிஞ்சா. அப்போ அது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம், புரிஞ்சா. இப்போ இது வந்து ஒன்று 10 கேள்வி கண்டிப்பாக இதுலேருந்து தான் வந்துடுங்க, 10 கேள்வி இதுலேருந்து தான் வரும், புரிஞ்சா. இந்த உண்மை தொகை என்ன பார்த்தோம், தன்வினை பிறவினை பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த எதுகை மோனை இயைபு அதுவும் பார்த்துட்டோம், அதுலேருந்து ஒரு கேள்வி கண்டிப்பாக வரதான் போகுது, புரிஞ்சா. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த உண்மை தொகை உருவம் இதுவும் பார்த்துட்டோம், புரிஞ்சா. இப்போ பார்த்தோம்னா ஓரளவுக்கு சொல்லப்போனால் ஒரு 10 கொஸ்டின் உங்கள் கையில் இருக்குது இந்த வீடியோ மூலம், புரிஞ்சா. நீங்கள் பண்ணுறது நம்மளுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் இன்ஸ்டியூட்டில் படிக்கிறான் அவனுக்கு இந்த வீடியோ இருக்குதுன்னு சொல்லுங்கள், புரிஞ்சா. அது ஒன்று தான் என்னோட தலைமையான வேண்டுகோள். வெற்றி நிச்சயம் எழுதுனாம்.